அன்பானவர்களே, நான் புஸ்தகம் நிறைய படிப்பேன். நேற்று ஒரு புஸ்தகத்தை தெரியாத நிறைய ஏகப்பட்ட 2, 3 வண்டி புக்ஸு வீட்டுக்குள்ள கெடுக்குது. ஆமாம், நான் படிக்கிறேனோ படிக்கலையோ, எறும்பு நல்லா தின்னுது. ஆமாம் ஆமாம், அந்த எறும்பு புஸ்தகம் படிக்கிற பூச்சி ஒன்றுக்குது. அது உங்களுக்கு அந்த பவுடர் நான் வாங்கலை. அதனால் நான் படிக்கணும் படிக்கலையோ, அந்த புஸ்தகத்தை தின்ற அந்த பூச்சி இதில் கண்ணுக்கு தெரியாத பூச்சி மாதிரி இருக்கும். அந்த தலையில் ஈறு இருக்குது இல்லை, பேனு ஈறு சொல்லுவோமே, அந்த மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. பரவாயில்ல, யாரும் பட்னியாக இருக்கக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. அதனால் அவர்களும் படிக்கிட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது யாருமோ பட்டாச்சாரியாரா இல்லை படாதாத ஆச்சாரியாரா இல்லை குப்பை தொட்டியில் போட்டுட்டு ஆச்சாரியா யாரோ ஒருத்தர் ஒரு புஸ்தகத்தை எழுந்தார், படித்தேன். கலியுகம் அந்த கிருஷ்ணர் பகவான் சத்த உடனே பிறந்துச்சான். அது என்னமோ சொல்கிறாருங்க, 570 என்னமோ அப்படி இருந்து போய் இருந்தும் அந்த கலியுகம் இருக்கிறா சைக்கிள் சக்கரம் இந்த மாதிரி போயினே இருக்குவான். கலியுகம் கலியுகம் அவர் சொல்கிறாரு. அது இன்னொருத்தர் டிவியில் உட்காந்து பசினுக்கிறார். அடே என்னையா கருமை சனினே, ஒருத்தன் கண்ணு எதிர்க்க செத்துன்னுக்கிறானே, ஐயனுக்குது உனக்கு தெரில. புஸ்தகத்தை பச்சு சரித்திரத்தை கேட்டு முட்டாளாக போயிட்டே இருக்கிறீங்க. மூடனே, திருந்த மாட்டியா?